அனைவருக்கும் வணக்கம். தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கான அச்சாரம் போடப்பட்டது. ஒரே மேடையில தாவேகா நிர்வாகிகளும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் ஒன்னா சேர்ந்து கூடி பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிருக்காங்க. இதை பார்த்ததிலிருந்து திமுக கூடாரமே கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினர் இது ஒரு பெரிய கொண்டாட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. இதனுடைய பின்னணி என்ன, இதுல விரிவா பேசுவோம். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை கிறிஸ்தவ இயக்கம் நடத்திய கிறிஸ்துமஸ் விழால தான் இந்த சம்பவமானது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட சில தினங்களுக்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சி குறித்த அழைப்புதல் வரும் பொழுது, அந்த நிகழ்ச்சி நிரல்லாம் போட்டிருக்கும் பொழுது அதுல காங்கிரஸ் கட்சியினுடைய சிட்டிங் எம்எல்ஏக்கள் பல பேர், கூடவே 2 எம்பிக்கள் அப்படின்ட்டு ஒரு பெரிய பட்டியலே போட்டிருந்தாங்க. இவர்கள்லாம் கலந்து கொள்ள போறாங்க அப்படின்ட்டு. அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா, தாவேகாவினுடைய முக்கிய 2 நிர்வாகிகள் அருண்ராஜ் அவர்களா இருக்கட்டும், ஆதவர்ஜுனா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே கலந்துக்கிறாங்கன்னு போட்டிருந்தாங்க. என்னது இது, பொதுவா திமுகவும் காங்கிரஸ் தானே பண்ணுவாங்க, இப்ப என்ன காங்கிரஸும் தாவேகாவும் பண்றாங்கன்ற கேள்வி எழுந்தது. சரி, ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சி அப்படிங்கும் போது இங்கேயும் இவர் ஜோசப் விஜயன் சொல்லிக்கிறாரு இல்லையா, அப்ப அதனால இவரையும் கூப்பிட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா, ஒரே மேடை வந்தது மட்டும் இல்லாம அங்க ஒரு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையே பண்ணி முடிச்சிருக்காங்க. முதல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பேசும் பொழுது, இங்கெல்லாம் நம்ம அமர்ந்திருக்கோம் பார்த்தீங்களா, இதே கூட்டம் இனி அடுத்து வரப்போற தேர்தலையும் நம்ம கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னே வெளிப்படையா சொல்லியிருக்காருங்க. இன்றைக்கு அதே போல பாவிகளை ரட்சிக்கவும் ஏழை மக்களை வாழ்வில் ஒளியேற்றவும் நாம் எல்லோரும் அந்த நினைப்பில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் இங்கே கூடியிருக்கிறோம். அதற்கு பின்னணி நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இது புரிஞ்சுக்கிட்டா பெரிய கைத்தட்டல் வந்திருக்கும். உங்களுக்கு புரியல, நாம் இணைந்திருக்கிறோம் சொன்னா இணைப்பு பலப்படும். சரி, இவர் தான் இப்படின்னு பார்த்தா தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகி விஜய் அவர்களுக்கு ஒரு 2 நபர்களுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய நபர் ஆதவர்ஜுனா அவர்கள். தாவேகாவினுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்டே அவர் தான். அவர் என்ன பண்றாருன்னா, கரூர் சம்பவம் நடந்த உடனே முதல்ல எங்களுக்கு போன் பண்ணி ஆறுதல் சொன்னதே பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தான். இந்த செய்தி ஏற்கனவே ஊடகங்கள்ல வெளியாச்சு, ஆனா அது ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவலாகவே இருந்துச்சு. இப்போ அதை மொத்தமா போட்டு உடைச்சார் ஆதவர்ஜுனா. கரூர்ல பண்ணி பார்த்தாங்க, கொலைப்பள்ளியை பற்றி பார்த்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கால் எங்க தெரியுமா வந்துச்சு? இதுதான் ஸ்டாலின் சார் பயந்துட்டாரு. திரு ராகுல் காந்தி அவர்களிடமிருந்து முதல் கால் வந்துச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இங்க என்ன நடக்கும் அப்படின்னு. பிரதர், ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ, டோன்ட் வரி. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை முடிச்சிட்டாரு அவர். இதே ஆதவர்ஜுனா அவர்கள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2021 கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போய் விஜய் அவர்கள் திமுக ஓட்டு போட்டாருன்னு சொல்லி அந்த ஒரு இதனால மறைச்சு வச்சிருந்த உண்மையும் போட்டு உடைச்சவர். ஸோ அவர் தான் இதையும் சொல்லியிருக்காரு. அதாவது ஊடகங்கள்ல பல செய்திகள் வரும், அதுல எது உண்மை எது பொய்ங்கிறது நம்மளோட கணிப்புக்கே விட்டுருவாங்க. ஆனா இல்ல ராகுல் காந்தி அவர்கள் போன் பண்ணது உண்மைதான், ஆறுதல் சொன்னாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, திமுக இத்தனை நாள் தாவேகாவை அந்த கரூர் சம்பவத்தை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்படியே உள்டாவா காங்கிரஸ் கட்சி ஆதரவா இருக்குன்ற இடத்துல போட்டு உடைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியினுடைய வேலுச்சாமி அவர்கள் மட்டும் இல்ல, இன்னொரு நிர்வாகி எல்லாம் பேசுறாரு, கண்டிப்பா நாம அடுத்த தேர்தலில் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் அதே மேடையில பேசியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ண அருமனை கிறிஸ்தவ இயக்கத்தினுடைய தலைவர் ஸ்டீஃபன் அவர்களும் என்ன பண்ணியிருக்காருன்னா, கண்டிப்பா நாங்க கிறிஸ்தவர்கள் கிட்டத்தட்ட நாங்க தென் மாவட்டங்கள்ல மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க இருக்கோம், எங்க இயக்கத்தின் சார்பாகவும் இந்த கிறிஸ்தவர்கள் சார்பாகவும் கண்டிப்பா நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு வெளிப்படையா அறிவிச்சிட்டாருங்க. இந்த தடவை ஜோசப் விஜய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார். ஜோசப் விஜய் கர்த்தரால் உயர்த்தப்படுவார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒரு 3 பக்கமா இருக்கு. ஒரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் தாவேகா, இன்னொரு பக்கம் கிறிஸ்தவ இயக்கம். இந்த 3 பேருமே சேர்ந்து இங்க ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, தாவேகா கூட்டணிக்கு எங்களுடைய வாக்கு அப்படிங்கிறதா இவர்களினுடைய சாராம்சம், பேச்சினுடைய சாராம்சம். இன்னொரு பக்கம் சில நாட்களுக்கு முன்னாடி திருநெல்வேலியில போட்ட கூட்டத்தில் இதே மாதிரி கிறிஸ்தவ பேராயர்கள்லாம் பல பேர் கலந்து கொண்டாங்க. திமுக அமைச்சர் பட்டாளமே கலந்து கொண்டு, ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டாரு. அந்த நிகழ்ச்சியில வச்சு நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்தது திமுக தான், நம்ம திமுக கூட தான் நிக்க போறோம்னு சொல்லி அவர்கள் பேசுறாங்க. இந்த பக்கம் கிறிஸ்தவர்கள் விஜய் பக்கம் நிக்க போறோம்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ அடிப்படையில் நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, வாக்குகள் பிரிய போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. திமுக இவ்வளவு நாள் கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை ஒட்டுமொத்தமா ரொம்ப சுலபமான ஒரு டார்கெட்டாக வச்சிருப்பாங்க. அவர்களுக்கு எதுவும் நல்லது பண்ணணும், அவர்களுக்கு அதிகப்படியாக தேர்தலில் சீட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே தேவையில்லை. பிஜேபி பூச்சாண்டியை காட்டி ஓட்டெல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு ஈஸி டார்கெட்டாக இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுதான் திமுகவினுடைய ஒரு பேஸ்மெண்ட்னு சொல்லலாம். அதுதான் அடிப்படையில் திமுக விட்டு வெளியே எங்கேயும் போகாத வாக்குகள். இப்போ விஜயினுடைய வருகை முதல்ல அதிமுக பாதிக்கும், நாம் தமிழரை பாதிக்கும் அப்படின்னு பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும், இந்த சமயத்தில் தேர்தல் கிட்ட நெருங்கும் பொழுது கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள், குறிப்பா பட்டியலின வாக்குகள் பல பேர் விஜய்க்கு போகுது அப்படிங்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமா நமக்கு தெரிய வருது. பல நபர்களும் இந்த கிறிஸ்தவ பேராளர்கள் முதற்கொண்டு இதில் பேசும் பொழுது அந்த கருத்துக்களை தான் அவர்கள் முன்வைக்கிறாங்க. நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட போறோம், திமுக இருந்து வெளியே வந்துங்கிறதா முக்கியமான விஷயம்.
இத்தனை நாள் நாங்கள் திமுகவுக்கு போட்டுட்டு இருந்தோம், இப்போ வெளியே வரோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் அவர்கள் திமுகவை டேமேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறது கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, அது நடந்தால் மகிழ்ச்சி தான். இதில் இன்னொரு கூடுதலாக ஒரு விஷயம் வந்து நடக்குது. என்னன்னா, விஜய் காங்கிரஸ் கூட, தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் ஒரு ஜாக்பாட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அது வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக அந்த கூட்டணி வந்து வரவேற்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக தாவேக்காவை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறது சீமானோட கொள்கை முடிவெல்லாம் கிடையாது. விஜய் அவர்களினுடைய அந்த தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று அப்படி சொன்ன கருத்துல ஒரு முரண் வருது. அதற்கப்புறமா எதிர்க்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது வருது. அப்ப இந்த இடம் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் ஒரு பிரதான எதிரியா வந்து அவர்கள் வந்து வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் வந்து ஆட்சியில் இருந்த திமுகவை நம்ம எதிர்க்கணும், இல்ல கடந்த முறை ஆட்சி செய்த அதிமுக நம்ம எதிர்க்கணும். இவர்கள் வந்து மூன்றாவது சக்தி, இவர்களுக்கு அவ்வளவு பெருசா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது சீமானிடமே பல நபர்கள் வந்து ஒரு அறிவுரையா சொன்ன விஷயமாவே இருந்திருக்கும். நம்ம சமூக வலைதளங்கள் தொடர்ச்சியா நம்ம அதை பார்த்திருப்போம், அந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்கிறது. ஆனா இந்த கூட்டணி இடம்பெற்றால், தமிழக வெற்றி கழகமும் காங்கிரசும் இடம்பெற்றால், அதற்கப்புறமா வந்து நாம் தமிழர் கட்சியினர் தாவேக்காவை வந்து டீல் பண்ற விதமே கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். காரணம் என்னன்னா, 2009-10 காலகட்டங்களில் இருந்து நடந்த பல விஷயங்களை எடுத்து சொல்லி விஜய் அவர்களையும் சேர்த்து அடிக்க வேண்டிய காலகட்டாயம் வந்து இதுக்கப்புறம் கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்படும். ஏன்னா நீங்க 2011 தேர்தலில் அதிமுகவை சீமான் அவர்கள் ஆதரித்து விட்டார், ஜெயலலிதாவுக்கு சீமான் அவர்கள் வாக்கு கேட்டார் அப்படிங்கிறது இங்கே பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஆனா தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் அன்றைய காலகட்டத்தில் அதிமுகவிற்கு ஆதரவு அளித்தார். நாம் தமிழர் கட்சி அப்ப இயக்கமா கட்சியை தொடங்கிட்டாங்க, ஆனா தேர்தலில் போட்டியிடல, தேர்தல் பாதைக்கு இன்னும் வரல. அதுக்கு முன்னாடி அப்போ ஒரு ஆல்டர்னேட்டா ஏடிஎம்கேக்கு அவர்கள் வாக்கு கேட்டாங்க அந்த சமயத்துல. அது ஏன் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் பலருக்கும் தெரியறது இல்ல. காங்கிரஸ் இடம்பெறக்கூடிய திமுக கூட்டணி தோற்கணும், திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தே தோக்கணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்தை வச்சுதான் அதிமுகவுக்கு வாக்கு கேட்கப்பட்டது. அதுவும் எந்த தொகுதியில், எல்லா தொகுதிகளையும் ரெட்டல் ஜெயிக்கணும் அவர்கள் வாக்கு கேட்கல. எந்தெந்த தொகுதிகள்லாம் காங்கிரஸ் நின்றுதோ 63 தொகுதிகளில் நின்னாங்க. அந்த 63 தொகுதிகளில் 59 தொகுதியில் சீமான் அவர்கள் நேரடியாக போய் பிரச்சாரம் பண்றாரு. அது வந்து அதிமுக வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது, அது காங்கிரஸை தோக்க வைக்கணுங்கிறது நோக்கம். அந்த 59 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணதினுடைய விளைவாக அந்த 59ல் ஒரு தொகுதி, மொத்தமா சேர்த்து 5 தொகுதி, 63 தொகுதியில 5 தொகுதியில் மட்டும்தான் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அந்த அளவிற்கு ஒரு தேசிய கட்சியை, தமிழ்நாட்டில் வந்து காலூன்றிய ஒரு கட்சியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயக்கமாக, ஒரு பிரச்சாரத்தினுடைய ஒரு வலிமையின் காரணமாக தோற்கடித்த வரலாறு நாம் தமிழர் கட்சிக்கு உண்டு. இதை வந்து நம்ம அப்படியே தேர்தல் முடிவுகளை வந்து நெட்ல பார்த்து சொல்றோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் பயணித்து இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே வந்து சீமானுக்கு எதிராகவே பல கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய ஐயநாதன் அவர்களே வெளிப்படையா இந்த உண்மையை பேசியிருக்காரு. நீங்க கேளுங்க. ஜெயலலிதா மெஜாரிட்டி வருமோ வராதோன்னு பயந்துட்டு இருந்த நேரம், நீங்க அச்சாவன் சொன்னீங்களே, அவங்க மெஜாரிட்டி வருவோம் மைனாரிட்டி ஆட்சி வருவோம் பயந்துட்டு தானே. ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டு காங்கிரஸ் நின்ன அந்த 63 தொகுதியில 59 தொகுதியில் அவர் பரப்புரை பண்ணாரு. காங்கிரஸ் தொகுதி மட்டும், காங்கிரஸ் இருக்கிற தொகுதி மட்டும் பிரச்சாரம் பண்ணாரு. பக்கத்து தொகுதியில போட்டிக்கிட்ட திமுக தோக்குறான். சீமான் ஒத்தையாளுடைய பிரச்சாரம் பிளஸ் தமிழ் தேசியவாதிகள் 59 தொகுதியில ஒண்ணுதான் எஸ்கேப் ஆச்சு காங்கிரஸுக்கு. பட்டுக்கோட்டை எல்லாமே தோல்வி, எல்லாம் தோல்வி. 58 இடத்துல வாஷ் அவுட். அவ்வளவுதான். காங்கிரஸ் ஒன்னும் இல்லாத எடுத்து மூக்கு மூடி டப்பால போட்டு வச்சான் சீமான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில். சும்மா இல்ல, ஏதோ பெட்டி பம்பாய் அடக்க நல்லா கிடையாது, மூக்கு பெட்டி டப்பால போட மாட்டாங்க. அதனால 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது இந்த தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வந்து அமைஞ்சது அப்படின்னாலோ, இல்ல அடுத்த கட்டமா வந்து திமுகவிற்கு இழப்பு வருது இல்ல, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். காங்கிரஸ் கட்சியை எதிர்ப்பதற்கான தேவை நாம் தமிழர் கட்சிக்கு எப்பவுமே உண்டு. அந்த இடத்துல இவங்க வந்து திமுகவையும் சேர்த்து எதிர்ப்பதற்கான காரணமும் அளவுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா திமுக வந்து ஆளும் கட்சி அப்படிங்கும்போது பிரதானமா அவர்களுக்கு தான் அரசியல் பண்ணி ஆகணும். ஸோ இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி, இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற மாதிரி நிச்சயமா 2026 தேர்தல்களும் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டி நிறைந்த ஒரு களமாக இருக்கும். இப்போ வரைக்கும் 4 முனை போட்டியாக தான் நம்மளோட கண்களுக்கு வந்து தெரியுது. ஆனால் இருந்தாலும் திமுகவுக்கு மிகப்பெரிய சறுக்கலாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது, கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்கிற வரைக்கும் எங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு அவர்களின் நினைப்பு வந்து இவ்வளவு நாள் இருந்துச்சு. நீங்கள் 2023ஆம் ஆண்டு தாவேகா வந்து கட்சி தொடங்கினாலும் அடுத்த ஓராண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் திமுகலாம் இருந்தாங்க. காரணம் என்னன்னா, அவர்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு வாக்கு வந்து குறைச்சிப்பாங்க, மொத்தமாக அதிமுக வாக்கை தான் இவர்கள் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, நமக்கு ஒரு சேஃப் ஜோனில் நம்ம இருக்கோம், எதிரிகள் தான் 3 டீமாக வந்து இருக்காங்க, நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வர 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 திமுகவோட கூட்டணி கட்சிகளே இங்கே வந்து ஒரு துண்டை போட்டு வைக்கிறாங்க தாவேக்கால, திமுகவுக்கு ஒரு டாட்டா காட்டிட்டு இருக்காங்க. அப்போது இந்த போக்கு அப்படிங்கிறது தேர்தல் கிட்ட வரும்போது பெரிய அளவில் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம், தாவேக்கா வந்து ரொம்ப திட்டமிட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக
திமுக மட்டும்தான் எதிர்க்கிறாங்க. சொல்லப்போனால் அதிமுக எதிர்க்கிறது இல்லை, திமுக கூட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளோட எதிர்க்கிறது இல்லை. இந்த கூட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா திருமாவர்களை எதிர்த்து ஆதவர்ஜன் அவர்கள் பேசுறாரு. அது கூட திட்டுறாரு, விமர்சிக்கிறாருன்னு சொல்ல முடியாது. அப்படியே தடவி கொடுக்குற மாதிரி பேசி எப்படியே நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வந்துருங்க, திமுக தான் உங்களுக்கு மதிப்பு இல்லையே அப்படிங்கிற அளவுல தான் பேசுறாரு. அவர் ஒட்டுமொத்தமா வந்து திருமாவை எதிரியா பார்க்கறது இல்லை, காங்கிரஸ் கட்சி எதிரியா பார்க்கல, மதிமுக கம்யூனிஸ்ட் யாரையுமே வந்து அரசியல் எதிரியாக அவர்கள் பார்க்கவே இல்லை. திமுக மட்டும்தான் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஃபோக்கஸாக இருக்கு. இது ஒரு சரியான போக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, மிக மிக ஒரு தவறான போக்கு. ஏன்னா இன்றைக்கு வந்து திமுக இருக்கும், நாளைக்கு அதிமுக வரும், இல்லை இன்னொரு கட்சி வருதுன்னா கூட அவர்கள் இதுவரைக்கும் பண்ண எல்லா விஷயம் சேர்த்தா நம்ம பார்க்கணும். எனக்கு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது திமுக, அதனால அவர்களை மட்டும் எதிர்ப்பேன், இப்போ நாளைக்கு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா நான் அவங்கள மட்டும் எதிர்ப்பேன் அப்படிங்கிறது ஒரு சரியான போக்கு கிடையாது. இருந்தாலும் அரசியல் களத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு 4 முனை போட்டியாக வரும்பொழுது திமுகவிற்கும் இதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த நிலைப்பாடு நமக்கு தெளிவாக காட்டுது. முதலே சொன்னது மாதிரி இந்த கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா இங்க மாற்று அப்படிங்கிற ஒரு இடத்துல நாம் தமிழருக்கு போட்டியாக எந்த கட்சியும் இருக்காது. இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து தனித்து நிற்கிறதுனால தான் வந்து என்ன வருதுன்னா, இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து தனித்து போட்டியிடுவதால் தான் இங்கே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய இடத்த வந்து இப்போ விஜய் அவர்கள் ஃபில் பண்ணுறாரு. கடந்த முறை வந்து சீமானுக்கு வாக்களித்தவர்கள் இந்த முறை விஜய்க்கு வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ காங்கிரஸ் கூட அவர்கள் கூட்டணி வைக்கிறாங்க, அதே மாதிரி இப்போ அடுத்து விசிகாவுக்கு துண்டு போடுறாங்க, அவங்க வருவாங்களான்னு தெரியாது. இப்படி பல சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்த்து இப்போ காங்கிரஸ் மாதிரியான ஒரு தேசிய கட்சியை முன் வச்சு அவர்கள் வந்து தேர்தல் சந்திக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பிரதான கட்சியாக மாறினாலும் ஒரு பாரம்பரிய கட்சியாக மாறிடும். ஒரு புதுமையான ஒரு கட்சி, ஒரு மாற்று கட்சி அப்படிங்கிற ஒரு பார்வையில் நிச்சயமாக மக்கள் பார்க்க மாட்டாங்க. இளம் வாக்காளர்கள், புதியவர்கள் வந்து அதை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ட்ராக் ரெக்கார்டு அந்த மாதிரி இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சி வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ அப்படி ஒரு கட்சியை வந்து தூக்கி வச்சுட்டு நான் திருப்பி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு புத்துணர்ச்சியான ஒரு பாதையில், ஒரு புது உத்வேகமான ஒரு பாதையில் நான் பயணிக்க போறேன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியை சேர்த்துக்கிட்டா விஜய்க்கு பிளஸ்ஸாக இருக்கும். என்னன்னா தேசிய அளவில் பிஜேபிக்கான எதிரி இன்றளவும் வந்து காங்கிரஸ் தான். அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் வாக்குகளாக இருக்கட்டும், கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற மாதிரியான அந்த கேட்டகரி வாக்குகள் அனைத்துமே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு போறதுக்கான காரணம் அப்படிங்கிறது பிஜேபி. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருப்பதனால்தான் அந்த ஓட்டுகள் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகாம அங்கே போகுது. ஏன்னா திமுக என்னைக்குமே பாஜகவுக்கு அரசியல் எதிரி கிடையாது. ஏன்னா கடந்த காலங்களில் கூட்டணி வச்சிருக்காங்கன்றது ஒன்று, நாளைக்கு கூட தேவைப்பட்ட கூட்டணி வைப்பாங்கன்றது ஒன்று. ஆனால் காங்கிரஸ் கட்சி பிஜேபி கிட்ட போக முடியாது, அவர்களுக்கு ஒரு நேரடி எதிரியாக பிஜேபி இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டிலேயும் அந்த ஒரு தேசிய அளவிலான பார்வைங்கிறது இங்கு உள்ள இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கும், அதனால வாக்குகள் பிரியும். ஸோ அந்த வகையில் திமுக வந்து வீக்கெண்ட் பண்ணிட்டு சில வாக்குகளை வந்து தாவேக கெயின் பண்ணலாம் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா. ஸோ அதுக்கு விலையாக, அதுக்கு ஈடாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இணையாக எதிர்ப்புகளும் வரும் அப்படிங்கிறதான் களத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. நன்றி.